சில பிரிவினைவாதிகள் வடக்கு தெற்கு அப்படின்ட்டு அவங்களோட அந்த அரசியல் விளையாட்டில் முருகனையும் கொண்டுட்டு வந்துடுறாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு அரசியல்வாதி, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, குஜராத்தில் உள்ள மக்கள் முருகனோட மாநாடு அங்கே நடத்துவாங்களா, உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவங்க தமிழ் கடவுளான முருகனை பற்றி பேசுவாங்களா அப்படிங்க கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல உத்தரப்பிரதேசத்தை எடுக்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு நகரி தான் அயோத்தியா. அந்த அயோத்தியாவோட ராணியாக இருந்தவங்க தான் மாதா கௌசல்யா. இவங்க யார் அப்படின்னா ராமரோட தாயார். இப்போ ராமர் 14 வருடம் வனவாசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க தாயார் கௌசல்யா தேவி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்போது மாதா கௌசல்யா அவங்களுக்கு ஆசீர்வாதம் தர்றப்போ, முருகன் உனக்கு வழிகாட்டட்டும், வழிகாட்டி உன்னை ரட்சிக்கட்டும் அப்படிங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சான்று எங்கே இருக்குது அப்படின்னா, வால்மீகி ராமாயணத்தில் உள்ள அயோத்தியா காண்டத்தில் உள்ள 25வது சாப்டரில் உள்ள 11வது ஸ்லோகாவில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த லைன்ஸை நான் இப்போ வாசிக்கிறேன் உங்களுக்காக. ஸ்மிருதிர் கிருதிஹி ச தர்மஹ ச பாந்து த்வாம் புத்திர சர்வதஹ ஸ்கந்தஹ ச பகவான் தேவஹ சோமஹ ச ச ப்ரஹஸ்பதிஹி சப்தரிஷியோ நாரதஹ ச தே த்வாம் ரக்ஷந்து சர்வதஹ. அதாவது வேதங்களான அந்த ஸ்மிருதி, அதோட தர்மம் உன்னை காத்து ரட்சிக்கட்டும். பகவானான ஸ்கந்தன், அதாவது முருகன் மற்றும் சந்திரதேவன் மற்றும் ப்ரஹஸ்பதி, இவங்க மட்டும் இல்லாமல் சப்த ரிஷிகளும் அந்த நாரத முனியும் உன்னைய ரட்சித்து வழிகாட்டட்டும் அப்படின்ட்டு மாதா கௌசல்யா முருகனையும் வேண்டிக்கிட்டு அவரோட ஆசீர்வாதமும் இருக்கணும் அப்படிங்கிற வகையில் ராமருக்கு ஆசீர்வாதம் தாராங்க. அப்போது இன்றைக்கு மாநிலமாக இருக்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள இது அயோத்தியாவில் உள்ள மாதா கௌசல்யா ஸ்ரீராமருக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறப்போ, முருகன் உனக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செய்கிறதுக்கான சான்று நம்ம வால்மீகி ராமாயணத்தில் இருக்குது. அப்போ உத்தரப்பிரதேசத்துக்காரங்களும் முருகனை வழிபட்டிருக்காங்க அப்படிங்கதான் இதோட தாத்பரியம். சரி, இப்போ குஜராத்துக்கு வரலாம். இந்த முருகன் அவதரித்ததே அந்த தாரகாசூர், சூரபத்மன் இவங்களெல்லாம் வதம் செய்கிறதுக்காக. அப்போ இந்த தாரகாசூரை வதம் செஞ்சதுக்கப்புறம் முருகன் ரொம்ப வேதனையில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ மகாவிஷ்ணு வராரு. மகாவிஷ்ணு கேட்குறாரு, ஏன் வருத்தத்தில் இருக்க அப்படின்னு கேட்குறப்போ முருகன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. ஒன்று மகாவிஷ்ணு கேட்குறாரு, என்ன பாவம் செஞ்ச அப்படின்னப்போ முருகன் என்ன சொல்கிறாரு, மிகப்பெரிய சிவபக்தனான தாரகாசுரனை நான் வதம் செய்து விட்டேன். ஒரு சிவபக்தனை வதம் செஞ்ச அந்த பாவம் எனக்கு ஒரு குற்ற உணர்வு கொடுக்குது. இதுலேருந்து நான் எப்படி வெளிவரேன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒரு சிவபக்தனை நீ வதம் செய்யலை, மக்களை துன்புறுத்தின ஒரு அரக்கனை தான் நீ வதம் செஞ்சுருக்க. அப்பாவி மக்களை எவன் ஒருத்தன் அவன் சிவபக்தனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், ஆனால் அப்பாவி மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறவனை நீ தாக்குனது தப்பே கிடையாது, நீ தர்மத்துக்காக தான் இந்த வதம் செஞ்சுருக்க அப்படின்ட்டு மகாவிஷ்ணு முருகப்பெருமானுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு. அப்போது
இதுலேருந்து வெளிவர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொடுக்குறாரு. அப்போ அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்னா, மகாவிஷ்ணு சொல்கிறாரு முருகன்கிட்ட, நீ ஒரு 3 சிவலிங்கத்தை நீ வந்து பிரதிஷ்டை செய்யு அப்படின்ட்டு. சரி, அப்போ வந்து இந்த முருகன் வந்து 3 லிங்கத்தை கொண்டுட்டு வராரு. பிரத்யேகேஸ்வர், கபாலீஸ்வர், குமரேஸ்வர் அப்படிங்க 3 லிங்கம். அதில் இந்த கபாலீஸ்வர் அப்படிங்க இந்த லிங்கத்தை முருகனே குஜராத், இன்னைக்கு உள்ள குஜராத் மாநிலத்தில் உள்ள மஹிசாகர் சங்கம தீர்த்த கஷேத்ரான்னு சொல்கிற அந்த கடல் பகுதியில், கடலுக்கும் கடற்கரை பகுதியில் வந்து ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாரு. அதுதான் இன்னைக்குள்ள ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் கோவில். இதில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 தடவை கடலே வந்து இந்த சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும். அதாவது இந்த கோயில் வந்து கடலுக்குள்ளே போயிடும், கடல் தண்ணி அதுக்கு மேலே வந்துடும். அதுக்கப்புறம் பக்தர்கள் வந்து வழிபடுறதுக்கு தண்ணியே வழிவகுக்கும், மக்கள் போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு வரலாம். ஸோ இது வந்து நீங்கள் இணையதளத்தில் சர்ச் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்ரீ ஸ்தம்பேஸ்வர் மகாதேவ் கோயில் குஜராத்தில். அப்போது குஜராத்தில் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணது முருகப்பெருமான், சாக்ஷாத் அந்த முருகனே அங்கே பிரதிஷ்டை செஞ்சுருக்காரு அப்படிங்க. அப்போது குஜராத்தில் இருக்கிற அந்த கோயிலை இங்கே இருக்க முருகன், நம்ம தமிழ் கடவுள்னு சொல்கிறோம், பேன் இந்தியா கடவுள், ஹோல் இந்தியாவுக்கும் பாரத்துக்கும் முருகன் சொந்தமானவர் அப்படின்ட்டு நாம் வந்து நிரூபிக்கலாம். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, உத்தராகண்டில் கனக்காச்சௌரி அப்படின்ட்டு ஒரு கிராமம் இருக்குது. இது 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 பக்கத்தில் ஒரு மலைக்கு மேலே, அதாவது 3048 மீட்டர்ஸ் கடல் மட்டத்திலேருந்து உயரமான ஒரு மலைக்கு உச்சியில் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயில் அப்படின்னா, ஸ்ரீ கார்த்திக் சுவாமி கோவில். இன்றைக்கும் அங்கே வந்து முருகனை அங்கே வழிபட்டுருக்காங்க. அந்த பிரதானமான தெய்வம் அந்த கோயிலுக்கு முருகன், கார்த்திகேயன், அவர் இன்றைக்கும் அங்கே வழிபட்டுருக்காங்க. எங்கே? உத்தராகண்டில். இதே மாதிரி ஹரியானாவில் குருக்ஷேத்ரா பக்கத்தில் இன்னொரு கார்த்திக் டெம்பிள் இருக்குது, முருகனோட கோவில். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, 5ஆம் நூற்றாண்டில் இருந்து தொடர்ச்சியாக அங்கே வந்து அந்த 2 விளக்கு இந்த கடுகெண்ணெய் ஊற்றி அங்கே ஏற்றப்படுது. இந்த கோயிலில் வந்து இன்றைக்கும் மக்கள் போய் அங்கே சாமி கும்பிட்டுட்டு வராங்க முருகனை. இந்த கோயிலில் வந்து யுதிஷ்டர், மகாபாரத யுத்தத்துக்கு அப்புறம் யுதிஷ்டரே வந்து அங்கே முருகனை வழிபட்டு அந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் வீரமரணம் அடைந்த வீரர்களோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக இங்கே வந்து முருகன்கிட்ட வேண்டினதாகவும் குறிப்புகள்லாம் இருக்குது. இப்போது சொல்லுங்கள், ஹரியானா பார்த்துட்டோம், குஜராத்தை பார்த்துட்டோம், உத்தரப்பிரதேசத்தை பார்த்துட்டோம், உத்தராகண்டை பார்த்துட்டோம். இன்னும் நம்ம வந்து இங்கேயும் வரலாமே, கிழக்கு பக்கம் மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளத்தில் இன்றைக்கும் அந்த துர்கா பூஜா அந்த பண்டால் போடுவாங்க. அந்த பெரிய பெரிய துர்கை அம்மனோட விக்கிரகம்லாம் வச்சு நிறைய இடத்துல ஊர்வலம் நடக்கும், எல்லாமே இருக்கும். அங்கங்கே பந்தல் போட்டு அதில் துர்கா பூஜை அப்போ ரொம்ப சிறப்பாக நடக்கும். பாரதம் முழுவதும், இங்கே தமிழ்நாட்டிலையும் நம்ம சென்னையிலலாம் நிறைய இடத்துல நடக்கும். ஸோ இதிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த துர்கா தேவியோட விக்கிரகத்து பக்கத்தில் உங்களுக்கு முருகனையும் நீங்கள் பார்க்கலாம், விநாயகரையும் பார்க்கலாம். அதனால் இந்த முருகன் வழிபாடு அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்துலேயும் இருந்திருக்கு, இப்போவும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஆசாமில் வந்து அங்கே இந்த தாந்திரிக் உபாசனையில் வந்து முருகன் பிரதானமாக எடுத்துக்கிடுறது உண்டு. சொல்லப்போனால் 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாரதத்தில் இன்றைக்கி சொல்கிறாங்கள
வட இந்தியா தென் இந்தியான்ட்டு இந்த பிரிவினைவாதிகள் அந்த மாதிரி கிடையாது. ஹோல் பாரத்துக்கும் முருகன் ஒன்றாதான் இருந்தார். நம்மளோட இந்த ஷண்மார்க்கமும் பாரதம் முழுவதும் எல்லா கடவுளையும் நாம் வழிபட்டுட்டு தான் இருந்தோம். அதனால் இந்த கடவுள் இந்த பகுதிக்கு அப்படின்னு பிரித்தது கிடையாது. அப்போது இப்போ ஆசாமில் இந்த பெங்காலில் இங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனை வந்து காட் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, வளத்துக்கான செல்வத்துக்கான தெய்வமாகவும் பார்க்குறது உண்டு. அதனால அந்த அறுவடை காலத்துலலாம் முருகனை வழிபடுறது உண்டு. இன்னும் என்னென்னா இந்த குழந்தை பிறந்து குழந்தை தானே முருகன் குமாரர் அப்படின்னு, அந்த குமார் அப்படிங்கிற அந்த பேரே வந்து முருகன் கிட்டேருந்து தான் வந்திருக்கு, குமாரன் குமாரா அப்படின்ட்டு. அப்போது சிறு குழந்தைகளை காப்பாற்றுறது, பிறந்த குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு முருகனை வழிபடுறது உண்டு. குழந்தை இல்லாதவங்க முருகனை வழிபடுறது உண்டு. இது மேற்கு வங்காளத்தில் ஆசாம்ல எல்லாம் ரொம்ப பிரபலமாக குழந்தைக்காக முருகனை வழிபடுறது உண்டு. இப்போது அந்த குழந்தை பிறந்த உடனே 6 நாட்கள் 6வது நாள் சஷ்டி நினச்சி அந்த சஷ்டி தேவி அவங்க யார் அப்படின்னா தேவயானை, முருகனோட முதல் மனைவியான தேவசேனா தேவயானையோட ரூபமாக தான் பார்க்கப்படுது. அப்போ அந்த சஷ்டி தேவியை வழிபடுறாங்க. இன்னும் நிறைய இடத்துல ஸ்கந்த மாதா அப்படிங்கிற பேரில் சக்தியை பார்வதி தேவியை வழிபடுறது உண்டு. இதெல்லாம் வச்சு பார்த்தா முருகன் வெறும் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சேர்ந்த கடவுள் இல்லை, பாரதம் முழுவதுக்கும் சேர்ந்த கடவுள். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த தென் பகுதியில் இந்த முருக உபாசனா, குமார உபாசனா அதிகமாக ஆனதுக்கு காரணம் நம்மளோட முன்னோர்கள் அவங்க பல இலக்கியங்கள் பாடல்கள் முருகனை பற்றி பாடி இங்கே மக்கள்கிட்ட கொண்டுட்டு போன காரணத்தினால் தமிழகம் அந்த கௌமாரத்தை காக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா இப்போ வந்து சூரிய வழிபாடு அதெல்லாம் வந்து அந்த சுல்தானிய ஆப்கானிய துருக்கிய படையெடுப்பாளர்கள்லாம் வந்தவங்களாம் அந்த குஜராத் ராஜஸ்தான் அந்த பகுதியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூரிய கோயிலெல்லாம் சேதாரப்படுத்தியிருக்காங்க. நம்ம ஒரிசாவில் இருக்க கொனார்க் டெம்பிளையும் பாருங்கள், அங்கே இருக்க சூரிய பகவானெல்லாம் அந்த விக்கிரகத்தெல்லாம் அழிச்சிருக்காங்க, கடத்திட்டு போயிருக்காங்க, கோயிலே இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. அந்த மாதிரி தான் பல மக்கள் ரொம்ப போராடி கோயில்களை காக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்ட அந்த காலகட்டத்தில் இந்த குமார உபாசனா முருக உபாசனா அங்கே வட இந்தியாவிலேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிட்டு, ஆனால் தமிழகத்துக்கு இந்த படையெடுப்பாளர்களோட தாக்கம் ரொம்ப குறைவாக இருந்ததினால் 12ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் இவங்க வராங்க உள்ள. அதனால நாம் இங்கே முருக உபாசனாவை காப்பாற்ற முடிஞ்சிருக்கு. இதுதான் உண்மையான வரலாறு. அப்போது அந்த முருகன் அந்த ஷண்மார்க்கத்தில் கௌமார அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை, குமார உபாசனாவை, முருக உபாசனாவை காப்பாற்றிய பெருமை தமிழகத்துக்கு. இது பாரதம் முழுவதுக்கும் அனைத்து ஹிந்து மக்களுக்குமான ஒரு பாக்கியம் அப்படின்ட்டு தான் நம்ம எடுத்துக்கிடணும். இங்கே பிரிவினை கிடையாது. முருகப்பெருமான் அனைத்து அந்த ஷண்மார்க்கத்துக்கும் ஒரு லிங்க் சொந்தமானவர். அதே நேரத்தில் இன்றைய காலத்தில் த காட் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முருகன் தான். இதில் இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. அதாவது முருக உபாசனை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அங்கே கருணையும் இருக்குது, மனம் திருந்தியவர் மீது கருணை காட்டுறதும் இருக்குது. அதே நேரத்தில் எதிரியாக இருந்தால் அந்த எதிரியை விடக்கூடாது அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. எதிரி திருந்தினால் அவனை ஆதரிக்கணும் அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து உண்மைக்கு தான் தர்மத்தை காப்பதற்கு இன்றைக்கு தேவை இந்த காட் ஆஃப் வார். செவ்வாய் கிரகத்தோட ஒப்பிடும், த மார்ஸ் பிளானட்டோட ஒப்பிடும், அக்னி தத்துவம் பிரதானமாக இருக்கும் தேவதர்களின் சேனா. அதனால தான் இவர் தேவ சேனாபதி அப்படின்னு சொல்கிறது. அந்த இந்திரனின் மகளான தேவசேனையை திருமணம் செஞ்சனாலையும் தேவசேனாவோட பதி கணவர் என்ற பெயரும் கொண்டு
தேவர்களின் தளபதியாக இருந்து மக்களுக்கு தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு போர் வீரராக திகழும் சத்திரிய முருகப்பெருமான். இவர் நம்ம தமிழகம் இந்த கௌமாரத்தை, தமிழகம் மட்டும் இல்லை, ஆந்திரா, கர்நாடகா, இந்த தென்பகுதி எல்லாம் இது போக இப்போ நம்ம சொன்ன இந்த கோயில்கள்லாம் கூட அங்கங்கே காக்கப்பட்டு இன்னும் நிறைய கோயில்கள்லாம் இருக்குது. எல்லாமே ஒரே பதிவில் சொல்ல முடியாது. அதனால் இந்த கௌமாரத்தை மீண்டும் நிலைநாட்டி இந்த கலியுகத்தில் கௌமாரம் என்கிற இந்த கார்த்திகை உபாசனாவோட இந்த சனாதன ஹிந்து மார்க்கம் அனைத்து சனாதன ஹிந்து மார்க்கங்களுக்கும் ஹிந்துத்துவாக்கும் ஒரு இணைப்பாக திகழ்கிறது என்று கூறி ஓம் சரவண பவ.